गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ராச கிரீடா லுலிதலலிதம் விஸ்லதத்கே சபாசமோகம் மந்தோத்பின்ன ஸ்மர ஜலகணவோம் லோபனீயம் त्वदङ्गम् कारुण्यात्ते सकृतपि समालिङ्कितं दर्शयति प्रेमोन्मादद्भुवनमदने त्वत्प्रियास्त्वां विलेपुको. நந்தகோபுரத்துல கண்ணனுடைய பெருமையெல்லாம் கோபிகைகள் பேசக்கூடிய மற்றொரு ஸ்லோகம் இது. அவர் பண்ண வேணுகானம், ராசக்கிரீடை, காளிங்க நர்த்தனம்னு இவர்களுடைய அன்பிற்கு உகந்த எல்லா லீலைகளையும் கோபிகைகள் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகி தூதராக வந்திருக்கக்கூடிய அந்த உத்தவரிடத்துல மன்னோன் பின்ன ஸ்மரஜலகனோ லோபனீயம் தொதங்கம் கருணையினால அவ உருகி போய் சாந்தம் அடைஞ்சு இப்படியெல்லாம் அவன் பண்ணியிருக்கானே, எதை பார்த்தாலும் எங்களுக்கு கண்ணனுடைய ஞாபகமா உத்தவரே கொண்டல் வண்ணாம் குடக்கூத்தா வினயர் கண்ணாம் கண்ணா கண்ணா என்னண்டவானா என்று என்னை ஆள கூப்பிட்டழைத்த கால் வில்தல் மேல்தாள் மண்மேல்தாள் விரிநீர் கடல்தாள் மற்றுத்தாள் தொண்டனேர் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோல்ராயே. ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே ஒத்து போறது. காருண்யத்தே சகிருதபி சமம் லிங்கிதம் தர்சயதே. எதை பார்த்தாலும் எங்களுக்கு கண்ணனுடைய ஞாபகமாகவே இருக்கு. அப்படி பிரேம பக்தியினுடைய உச்ச நிலையில போயிட்டோம். அதனால ஒரு தடவை எப்படியாவது போய் எங்க கிருஷ்ணனை மதுராபுரியிலேருந்து இங்க கூட்டுன்னு வாங்க, எங்களுடைய நிலைமையை போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு குருவாயூரப்பா உன்னிடத்துல இருக்கக்கூடிய பிரியத்தினால உன்னுடைய வார்த்தைகளை பேசி உன் ஸ்மரணையினால அழுது பிரேம பக்தியினால பாதி பேர் மூச்சு அடைச்சு மயக்கமா கூட ஆகக்கூடிய அந்த நிலையை பார்த்து உத்தவர் பிரமிச்சு போய் நின்றார்ன்ற பரிணாமத்துல இந்த 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம் தழுவியம்மை காமத்தால் கலகி விட்டே கண்காணாமல் நழுவி விட்ட நாயகனை இனி எங்கே சென்று காண்போம், அழுகையினால் உலகலான் நினைக்கின்ற செய்கை செய்த தொழுகின்ற மேன்மை மிக தூயவனை காண்பாமோ என கண்ணா துவண்டாரன்றோ அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி 7வது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு முன்னால் நாம் அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண ஜெகநாத பெருமாள் திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு எம்பெருமானுடைய திருமஞ்சனம், அலங்காரம், புறப்பாடு இவைகளை உற்சவமூர்த்தியிடம் தரிசித்த நாம் இங்கு தனி தாயாராக கோயில் கொண்டிருக்கக்கூடிய கல்யாணவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். ஆம், பெருமாள் கல்யாண ஜெகநாத பெருமாள், அவருக்கு ஏற்ற நாயகியாக ஸ்ரீ கல்யாணவல்லி தாயார் தனி சன்னதியாக காட்சியளிக்கின்றார். அமர்ந்த திருக்கோலம்,
கம்பீரமான கிரீடம், காருண்யமான ஒரு திருமுகம், சிகப்புக்கல் பதக்கம், கர்ணபத்திரம், வெள்ளைக்கல் ஆபரண மாலை, ஒட்டியானம், சிகப்பு வெள்ளைக்கல் மாலை, விருக்ஷி மல்லி பூக்களால் ஆன உயர்ந்த ஒரு மாலை, அபயகஸ்தம், நமக்கு கல்யாண வரங்களை அளிக்கக்கூடிய வரதகஸ்தம் என சர்வாபரண பூஷிதையாக பச்சை பட்டுடுத்தி கல்யாணவல்லி தாயார் மூலவருடைய தரிசனம் நமக்கு பல மங்களங்களை அளிக்கின்றதாம். திருமண பிராப்தம் கைகூடாதவர்கள் இங்கு வந்து இந்த தாயாரை தரிசித்து அந்த அருளை பெற்றதாக இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நம்மிடத்திலே கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இதே தாயாரை இதோ கன்யாம் கனகசம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் என உற்சவராகவும் தரிசிக்கின்றோம். உயர்ந்த கல்பதித்த சூரிய சந்திர பிரபை போன்ற ஒரு கிரீடம், நீலக்கல் திலகம், மூக்குத்தி, அழகான ஒரு முத்து மாலை, அதிலே பரிமளிக்கக்கூடிய கஜலட்சுமி பதக்கம், இவைகளோடு தாயார் சாந்தமான ஒரு திருமுகத்தோடு தானும் ஒரு கல்யாண பெண் போன்றே கல்யாண வள்ளியானவள் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்கள், நடுநாயகமான பச்சைக்கல் பதக்கம், திருமன்காப்போடு கூடிய ஹாரம், சிகப்பு கெம்பு கல்கள் பதிக்கப்பட்ட பதக்கம், காசு மாலை, இருபுறங்களும் அலங்கரிக்கக்கூடிய கஜலட்சுமி பதக்கம், ஆரஞ்சு வஸ்திரம், சொர்ண செண்பக மாலை என்று பலவாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வாறு கனகபூஷிதையாக தாயார் காட்சியளிக்க ஒரு கஸ்தம் மூலவரை போன்றே அபயகஸ்தமாகவும் மற்றொன்று வரத கஸ்தமாகவும் அந்த ஹஸ்தங்களும் முத்து சிகப்புக்கள் பதித்த அங்கியாகவே இரு திருக்கரங்களிலும் பளிச்சிட இவளுடைய திருக்கோலத்திற்கு ஏற்ப மாலைகளையும் கம்பீரமாக சார்த்தி கொண்டு காட்சியளிக்கக்கூடிய கல்யாணவல்லி தாயார் மூலவர் உற்சவர் இவர்களுடைய திவ்ய ஹாரத்தியோடு தாயாருடைய அருளை பெற்று பட்டத்ரி 7வது ஸ்லோகத்தை துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். ஏவம் பிராயைர்விவசவசனைகி ஆகுலா கோபிகாஸ்தாகா त्वत्सन्देशैः प्रकृतिमनयः सोत विज्ञान गर्भैः भूयस्ताभिः मुदितमदिभिः त्वन्मयीभिः वधूभिः तद्धत्वार्ताः सरसमनयत् कानिचित् வாஹசராணி. குருவாயூரப்பா, தங்களைத்தானே முற்றும் மறந்து தன்வயப்பட்டு துயரத்தோட பேசின கோபிகைகளிடத்துல இப்பதான் உத்தவர் பேச ஆரம்பிச்சாராம். கிட்டத்தட்ட நாராயணியத்துல 2 ஸ்லோகங்கள்ல அவர்களுடைய ஒரு கலக்கத்தையே சொல்லிட்டு இருக்கார். இவரும் பிரமிச்சு போய் அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கார். இனிமே நம்ம பேசாம இருக்க கூடாதுன்னு ஞானம் செறிந்த ஒரு செய்தியை இவர்களுக்கு சொல்லணும்னு உத்தவர் சொன்னார். பாகவதம் பேசித்து தானே விரத தபோ ஹோம ஜப ஸ்வாத்யாய சம்யமைகி ஸ்ரேயோபிர்விவிதைச்சான்யைர் கிருஷ்ணே பக்திர்கி சாத்தியதோம். உங்களுக்கெல்லாம் தெரியாதது ஒண்ணுமில்லை. கண்ணன் தானம் பண்ணியோ விரதத்தை அனுஷ்டிச்சோ தவத்தினாலேயோ ஹோமங்களாலேயோ ஜபங்களாலேயோ சுவாத்தியாய நியம நிஷ்டங்களை பண்றதுனாலேயோ இல்ல சோஸ்திரங்களாலேயோ ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணனை பக்தியால நம்ம அடையலாம்னு கோபிகைகளே கண்ணனே சொல்லி இருக்கார். ஆனா நீங்க உயர்ந்த நாம சங்கீர்த்தனத்தை கையில எடுத்துட்டு இருக்க. காலம்பர தயிர் கடையச்சே கூட கிருஷ்ணா கிருஷ்ணா தான். அதனால தவ கதாமிருத்தமோ கிருஷ்ணா தப்த ஜீவனமோ கவிபிரீட்டி தமோகம் கிருஷ்ணா கல்மஷாபகமோம். நீங்க உத்தமமான புவி கிரணந்தித்தே பூரிதாஜனாகான்னு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவனுடைய பேரையே சொல்லி எப்பவுமே அவனுடைய பேரை நீங்க உச்சரிச்சுட்டு இருக்கிறதுனால இடைப்பேச்சும் முடை நாற்றமுமாய் ஆயிற்றுன்னு பின்னாடி வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்த ஆண்டாள் கூட கோபிகைகளுடைய பாவத்தை தான் ஏறிட்ட போதே அந்த கோபிகைகள் பேச்சு அவர்களுடைய நடை உடை பாவனை வந்தது கலியுகத்துல. அப்ப வாழ்ந்த கோபிகைகளுடைய நிலைமையை பார்த்து உத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமே இல்லையே. அதனால அவர்களை கூட்டு சொன்னார், நீங்க கண்ணனுடைய கருணையை நினைச்சு நினைச்சு ஒன்றி போயிருக்கேன்.
அவனுடைய லீலைகளுடைய அனுபவம் எல்லாம் அங்கேயே பேசின்னு இருக்கேள். இந்த நாம சங்கீர்த்தனம் பக்தியே உங்களுடைய தாபத்தை நீக்கும். அவன் முடிக்க வேண்டிய காரியங்கள் உலகத்துல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஒரு பரமாத்ம சொரூபமாக இருக்கக்கூடிய ஒருவனே நம்மிடத்துல இத்தனை நாளா ஒரு கறவைகள் பின் சென்று கானகம் அந்த கன்றுகளை மேய்த்து சென்றவன் தானே அப்படின்ற ஒரு பாவத்திலேருந்து வெளியில வாங்கும். அவன் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதுல சூக்ஷ்ம ரகசியங்கள் இருக்கு. அதனால அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவான். ஒருத்த எப்பவுமே தன்னோடையே இருக்கணும், தன்கிட்டயே பழகணும்னு எதிர்பார்க்கிறது கோபிகைகளே எனக்கும் அவ்வளவு சரியா தோணல. ஆனா அத கிருஷ்ண பக்தி சாத்தியத்தோ பாகவதம் சொல்லித்தேன். அத கிருஷ்ண பக்தியே உங்களுக்கு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவர் அவர்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்க, அப்ப கோபிகைகள் இவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டா, கண்ணனுடைய தூதரா வந்திருக்கேன் உத்தவர், அதனால அவன் லீல பண்ண இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறோம். எங்களோடையே சில நாட்கள் நீங்க தங்கி, நீங்க இருந்தாலே எங்களுக்கு என்னமோ கிருஷ்ணன் எங்களோட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமானது எங்களுக்கு ஏற்படுறது அப்படின்னு உத்தவரிடத்துல இவாள்லாம் கொஞ்ச நாள் எங்களோட தங்கணும்னு வேண்டுகோள் வச்சாலாம். உத்தவர் மறுக்கல. ஏன்னா இந்த பிரேம பக்தியும் கோகுலத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை விட்டு அவருக்கும் கிளம்புறதுக்கு மனசு வரல. அதனால குருவாயிரப்பா தத்தத்வார்த்தா சரசமனயத் காணிச்சித் வாசராணி, நீங்க கவலையே பட வேண்டாம், நீங்க கிளம்புன்னு சொல்ற வரைக்கும் நான் 2-3 நாட்கள் உங்களோட தங்கறேன்னு சொல்லி அவர்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போனாலோ கண்ணன் மாடு மேய்த்த இடம், அவன் அந்த பூத்தனையை முதல்ல அழிச்ச நந்தபவனத்துல இருந்த ஒரு இடம், காளிங்க நர்த்தனம் பண்ண அந்த ஒரு மடு, கோவர்தனகிரிய அப்படியே கொடையா தூக்கின அந்த ஒரு வைபவங்கள் எல்லா இடத்துக்கும் குருவாயிரப்பா இவர்கள் உத்தவரை கூட்டிட்டு போனா. கூட்டிட்டு போனது மாத்திரம் இல்ல, அந்தந்த இடத்துல நின்றுண்டு அவனுடைய சரித்திரங்களை தாங்களே கீர்த்தனைகளாக பிரவச்சனங்களாக உயர்ந்த ஞானியான உத்தவருக்கு இவா உபதேசம் பண்ண, அப்பவே அவருக்கு பாதி கர்வம் அடங்கி போயிடுத்து. அதனால தானே கிருஷ்ணன் இவர்களிடத்துல அனுப்பியிருக்கான். பிரமிச்சுண்டு அந்த வைபவத்தை இவர் கேட்டுண்டு கோபிகைகளோட உத்தவர் தங்கி இருந்தார்ன்ற பரிணாமத்துல இந்த 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், மனமுருகி பேசுகின்ற கோபியர்கள் மனம் தன்னில் மண்ணுமாறு புனந்துழாய் தனை அணிந்த புங்கவனே முனிவர் தான் உறுதி கூற கனத்திருந்த துயர் தனிந்தார் அன்னவர் பால் உன்னுடைய பெருமையெல்லாம் மனம் திறந்தே மொழிந்தவராய் சில காலம் அங்கிருந்தார் அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக 8வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற சரித்திரங்களை எல்லாம் பிள்ளைப்பாக்கத்திலே நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண ஜெகநாத பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை மூலவராகவும் உற்சவராகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா